ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில் ஸ்டேஷன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா பெங்களூர் சிட்டி கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ரயில் சவுண்டு கேட்குது ஆறுனேன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பக்கம் வந்துச்சு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம முத்தம்பட்டி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்கும். ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இங்கே உள்ள அந்த ஹில்ஸுகள் மலைகள் அது பக்கத்துலேயும் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடில் இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த மிக ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலெலாம் பார்க்கும்போது செம்மையாக ஒரு அட்டகாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா நிறையா பீப்புள் பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒசூர், தருமபுரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊர்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மணி காலையில் ஒரு 6:30, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:00 தான். அந்த 2 சிக்னல் மட்டும் தான் நிற்கிது. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 1:30 இல்லை ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி சுமார் ஒரு 4 மணிக்கு ஒரு ரயில் நிற்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராவல் பண்ணுற மக்களுக்கும் சரி, இங்குள்ள மக்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்பி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 சொல்கிறத விட ஒரு 100 ஊர்கள் பக்கம் இருக்குது. அதாவது இங்கே அந்த 100 ஊர்களும் சரி, நிறையா அந்த மக்களும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது. ஆனால் பட் என்ன பார்த்திங்கன்னா தூரமாக போயிட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்றதுனால இந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்பி வந்து நிறைய பேர் மக்கள் வந்து வராங்க. ஆனால் பட் நிறையா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன் மறுபடியும் இங்கே கண்டினியூவாக வந்துட்டு இருக்குன்னா, இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி செம்மையாக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கும் சரி ஒரு அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மறுபடியும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்பி போகிறத விட இன்ட்ரெஸ்ட்டோட பயணம் பண்ணுறோம். வாங்க அப்படியே ஒரு சீட்டை புக் பண்ணிடுவோம். எங்கேயாவது ஏறணும், இடம் இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் ரயில் ஏறியாச்சு. ஆனால் பட் நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தா பட் கிடைக்கல. இங்கே பாருங்கள், நிறையா மங்கீஸ் பாருங்கள், ஸ்நாக்ஸுக்காக வெயிட்டிங் எல்லாம் பாவங்க. பார்க்கும்போது பரிதமாக இருக்குது. அப்போ தான் அந்த நிறையா யூஸ்கள் சொன்னோம் இல்லையா, மலைகள், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அது பார்க்கும்போதும் சரி, இந்த மார்னிங் டைமில் வந்து அட்டகாசமாக இருக்கும். அந்த சூரியன்லாம் உதிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்கும். இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷனு. ஆனால் உங்களுக்கு பொழுதுபோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் போகிறது தெரியாது. அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபன்னாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் பாருங்கள், பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருக்கு பாருங்கள். அந்த மலை உச்சிக்கு ஏறி போனால் நிறையா, அதாவது இந்த மாதிரி கல், நிறையா முற்கள், அது மாதிரி கடந்து தான் போகணும். இங்கே பாருங்கள், மேலே ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அதாவது நம்ம சொல்லவே தேவையில்லை, அது நிறையா ஒரு வீடியோவில் நீங்களாம் பார்த்துருக்கலாம். அதுக்காக தான் எங்கெல்லாம் வந்து நைட் டியூட்டி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துதான் தெரியும் பாருங்கள். அதுதான் ரோடு பாருங்கள். அதான் ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு, அதை ட்ராவல் பண்ணக்கூடிய அப்படியே சொல்கிறது ட்ராவல் நம்ம அப்படியே அந்த ரோடில் போனாலையும் இந்த ரயில் ட்ராவல் பண்ண ரசிச்சுட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்கும். மலை அந்த ஹீல்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. அதே மாதிரி அந்த சூரியன் பாருங்கள், அந்த அப்படியே அந்த மலை மேலே அந்த உச்சியில் அப்படியே ஒதிக்கிற காட்சி பாருங்கள், வெறித்தனம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. சின்னதாக ஒரு ரூம் நினைக்கிறேன், ஏதோ போட்டிருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் இது கட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பட்டு நம்ம இன்னும் இங்கே இருக்கோம் பாருங்கள். நிறைய மங்கி பாருங்கள், எப்படி பாருங்கள் ஓடுது பாருங்கள். எப்படி ஏதாவது மக்கள் வந்து போடுவாங்களா அப்படின்ட்டு கூடியே ஓடுதுங்க, பாவங்க. நிறைய ஜீவனங்கள் வந்து இந்த மாதிரி ரயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க பாருங்க. மனசு மாதிரி எட்டி போகுது பாருங்கள், பார்க்குறதே பரிதமாக இருக்குது. ஏதாவது போடுவாங்களா ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த ரயில் போகிறது அங்கே போயிட்டுருக்கு, இன்ஜினே தெரியல. நம்ம அந்த மலை ஹில்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் நிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு இந்த ஃபாரஸ்ட், அந்த மரம் செடிகள், அதாவது இயற்கை பார்க்குறதுக்கு ஒரு செம்மையாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில். அதாவது ரயில்வே துறையால் கண்டறியப்பட்ட ஒரு கோயில். கிட்டத்தட்ட ஒரு 700-800 பழமையான கோயில்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா அந்த கோயில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த ரயில்வே ட்ராக் வேலை செய்யும் போது தான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த ரயில் எங்கே சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, அதாவது இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைகள்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது.
ஏன்னா அந்த கோயில் வந்து அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே விடல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருந்தது. பாருங்க அந்த கோயில் பாருங்க, தெரியுது பாருங்க, இதுதாங்க அந்த கோயில். அந்த மலைக்கு, அதாவது அந்த கல்லுக்கு அடியில் தான் அந்த கோயிலே இருக்குது.